எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் என்ன தெரியுங்களா? லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கும் ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் என்எல்பிக்கும் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தான் இந்த வீடியோவில் அந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு சுத்தமாக போயிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஹைரார்கி கொடுக்குறேன், அதுபடி தான் இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே தான் என்எல்பி வருது, இந்த என்எல்பிக்கு கீழே தான் உங்களுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ வருது, அந்த ஜெனரேட்டிவ் ஏஐக்கு கீழே தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு வருது. ஸோ திஸ் இஸ் த ஹைரார்கி. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு என்னன்னா அந்த கன்ஃபியூஷன் போயிருக்கும். ஸோ ஒன்றுக்கு கீழே ஒன்று வரது தான் ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்குது. இதில் இன்டெப்த்தாக நம்ம ஜெனரேட்டிவ் ஏஐ நிலம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கே உங்களுக்கு என்னதுன்னா டெக்ஸ்ட். எப்போ உங்களோட இன்புட் டெக்ஸ்ட்டாக இருக்க போது அப்போ நீங்கள் என்எல்பி யூஸ் பண்ணுவீங்க. ஏஐயோட என்கோல் என்னது? ப்ரிடிக்ஷன். ஏஐயோட என்கோல் ப்ரிடிக்ஷன் அப்படின்னா என்எல்பியோட என்கோலும் ப்ரிடிக்ஷன் தான். அப்போ இதில் அந்த ஜெனரேட்டிவ் ஏஐயோட என்கோலும் ப்ரிடிக்ஷன் தான். ஆனால் என்ன ஜெனரேட்டிவ் ஏஐனா கண்டினியூஸ் ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு இருக்க போகுது. இதில் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டுக்காக மட்டுமே அந்த பெயர் சொல்லி இருக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இருக்கிற அத்தனை டெக்னிக்ஸும் யூஸ் பண்ணி அவங்க ஒரு சூப்பர் பிரெயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிரெயினுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மனிதர்கள் பேசக்கூடிய அந்த மொழியை எப்படி இன்டெலிஜென்ஸ் பேசிஸ்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இட்ஸ் நத்திங் பட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். பியூர் அண்ட் பியூர் டெக்ஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல். இதே மாதிரி தான் விஷனுக்குமே இருக்கு, அதாவது இமேஜ் பேஸ் பண்ணியும் இருக்கு. அதை கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல பத்தி பேசுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இப்ப அந்த கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எப்ப மேம் நான் ஜெனரேட்டிவ் ஏஐ போறதா எல்லாம் போறதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. உங்க ப்ராஜெக்ட்டுக்கு இன்புட் டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா என்எல்பில வாங்க, இமேஜா இருந்தா டீப் லேர்னிங்க்கு போங்க, நம்பரா இருந்தா மிஷின் லேர்னிங்க்கு வாங்க. ஸோ ஒன்ஸ் அதுலயுமே நான் ட்ரெடிஷனல் ஏஐ போறதா இல்லைன்னா ஜெனரேட்டிவ் ஏஐக்குள்ள போறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ரிடிக்ஷன் வேணும், ஒரு விஷயத்த நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல உருவாக்குனாதான் என்னோட அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐக்கு போங்க. அப்படி இல்லையா ஒரு சிங்கிள் ப்ரிடிக்ஷன் தான், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமெண்ட்ல பாசிட்டிவ் கமெண்ட் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் எனக்கு ப்ரிடிக்ட் பண்ணா போதும்னா ட்ரெடிஷனல் என்எல்பி அல்காரிதம்ஸ் நிறைய இருக்கு, அதை யூஸ் பண்ணி உங்க அவுட்புட் எடுத்துக்கோங்க. ஐ எம் மிஸ்ஸஸ் ரமேஸ்வரா நிக்கே, த ஃபவுண்டர் ஆஃப் ஹோப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரைவேட் லிமிடெட். உங்களுக்கு ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்றேன். அந்த வெபினார்ல உங்களுக்கான கஸ்டமைஸ்டு கரியர் பார்த்து ஏன் கூட 1-to-1 கால்ல புக் பண்றதுன்னு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறந்துடாம ரிஜிஸ்டர் பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க, நம்ம தமிழ்ல தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி வேற எதுக்கெல்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.